அதே சமயத்தில் இங்கே சில பேர் உக்காந்துக்கின்னு இதெல்லாம் இங்கே இருக்கிற கம்பெனி தானே, இதோட கைத்து போகிறதுக்கு அங்கே போனோமா அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்க. கருணாஸ் அந்த படம் ஞாபகம் இருக்கா? அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொருத்தராக வரும்போது அப்படின்னு காமிப்பார், கடைசி வரைக்கும் டீ வராது. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால நீங்கள் எத்தனை கோடி வேணால் கைத்து போடுங்க, அத்தனை கோடியில் எத்தனை கோடி இந்த பக்கம் வந்ததுன்னு தெரிஞ்சாதான் கடை கோடியில் இருக்க மக்களுக்கும் அது வந்து நல்லதாக இருக்கும். இன்னைக்குன்னா அவர் பாட்டுக்கு வந்து இணக்கமாக போனோம் அப்படின்றாரு. வேணா இவர் வேணா இணக்கமாக போட்டோம். அவர் தான் கட்சி தலைவர் சொல்லிட்டார்ல, இனிமேல் அவங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் இவர் என்ன இணக்கமாக போனோம் சுணக்கமாக போனோன்றது? அப்போ போங்க டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்கள்கிட்ட நட்டா அவர்கள்கிட்ட சொல்லுங்க, பாருங்க அண்ணாமலை எடுத்த முடிவு சரியில்லை, எங்களுக்கு கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொன்னால், கூட்டணி என்னப்பா நீங்களே அங்கே போயிருங்க அப்படின்னு வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் இவர் வாயை விட்டுனுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எல்லா கட்சியிலும் இவ்வளையாங்க அந்த புச்சா வந்தது பாருங்க. ஒரு கட்சி அந்த டிவியை கூட வச்சு போட்டார் ஒருத்தர். அவர் என்ன சொன்னார், நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, கூட்டணி குறித்து நான் முடிவெடுக்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு தொண்டர்கள் நிர்வாகிகளாக இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எதுக்கு நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, அதோ கதவு திறந்து இருக்கின்றது சொன்னார்ல. இப்போ அவரே அந்த கதவு வழியாக போட்டார்ல. அதனால தான் அண்ணன் பயந்துன்னு அவர் ஒண்ணுமே வாய் திறக்கல. இவர் பாட்டுக்கு சொல்லுகிறாரு, அவர் வந்தா சேர்த்துப்போம், நாங்க கூட்டணி வச்சுப்போம், இணைந்து போராடுவோம், அவர் வரணும் சொன்னாரா இல்லையா சீமா? நேரா 26 சிஎம் அப்படின்னா அதெல்லாம் நடக்குமா? அது 35% ஓட்டு எங்கேருந்து வரும்னு எனக்கு சொல்லுங்க. வந்துச்சுன்னா அவர் தாங்க சிஎம், வாங்கினா அவர் சிஎம் ஆகட்டும், அவ்வளவுதான். நாம என்ன பண்ண முடியும்? நீங்க சிஎம் ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இட்லின்னா சட்டினி கூட நம்பாதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி விஜய் அவர்களை போயிட்டு சனாதனத்தோட நீங்க தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா என்னங்க இது? சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? அதாவது சனாதனம் அப்படின்னா அது அந்த அர்த்தம் கிடையாதுங்க. அவர் தப்பர்த்தம் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிகரன். நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் இணக்கமாக செல்லணும், அதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கட்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று விரும்பலாம். இதெல்லாம் வந்து சர்வே எடுத்து இல்லை குலுக்கி போட்டு முடிவு பண்ணுவாங்களா? அப்புறம் கட்சி தலைமைன்னு என்ன இருக்குது? தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். இவர் எங்கேருந்து வந்தார்? அதிமுகலேருந்து தானே வந்தார். அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி தலைமைக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின் போது ஆளுக்கு பேசுறத விடுங்க, மாற்று கருத்தை விடுங்க, வாயை திறக்க மாட்டாங்க. எத்தனை பேர் பேட்டி கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது? அமைச்சர்களே வாயை திறக்க மாட்டாங்க. இன்னைக்குன்னா அவர் பாட்டுக்கு வந்து இணக்கமாக போனோம் அப்படின்றாரு. வேணா இவர் வேணா இணக்கமாக போட்டோம். அவர் தான் கட்சி தலைவர் சொல்லிட்டார்ல, இனிமேல் அவங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் இவர் என்ன இணக்கமாக போனோம் சுணக்கமாக போனோன்றது? வேணா நீங்கள் போங்க, உங்களை யாரும் தடை பண்ணல. அந்த பழைய பாசம் இடுக்குது அப்படின்னு சொன்னால் போங்க. அதிமுகவில் இருக்கவங்களே இப்போ எங்கே போகலான்னு பார்த்து நிற்கிறாங்க. அதிமுக வாக்குகள்லாம் திமுக பக்கம் போய் நிற்குது விக்கிரவாண்டியிலேருந்து. இப்போ போயிட்டு அதிமுகவோட சேர்ந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க இவங்க? இவ்வளோலாம் பேசி ஆன பிறகு மறுபடியும் அதிமுகவோட இணக்கமாக போனோம் அப்படின்னா எதுக்காகுங்க இதெல்லாம்? இது வந்து சொல்லுவாங்கள்ல, யானை தன் தலையில் தானே மண்ணடி போட்டுக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவருக்கு இணக்கமாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டாங்க. கட்சி தலைமை என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு இருக்கவங்க தான் வந்து கட்சியில் நிர்வாகிகள் தொண்டர்கள். ஆளாளுக்கு கருத்து சொல்கிறது அப்படின்னு ஆரம்பித்தா அப்புறம் அது காங்கிரஸ் மாதிரி தான் ஆகும். செல்வ பெருந்தகை அவர்கள் ஒன்று சொல்வார், என்னடா பக்கம் இளங்கோவன் உடனே ஒரு கவுண்டர் கொடுப்பாரு பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. கட்சி தலைவர் சொல்லிட்டார்ல கூட்டணி கிடையாதுன்னு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து கூட்டணி வேணும்னு சொல்கிறது? அப்போ போங்க டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்கள்கிட்ட நட்டா அவர்கள்கிட்ட சொல்லுங்கள், பாருங்க அண்ணாமலை எடுத்த முடிவு சரியில்லை, எங்களுக்கு கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொன்னால், கூட்டணி என்னப்பா நீங்களே அங்கே போயிருங்க அப்படின்னு வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் இவர் வாயை விட்டுனுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதிமுகலேருந்து இவர் மூலியமாக ஒரு தூது விடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாமா? நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லாமல், இல்லை யார் இவரை பேச வச்சிருக்காங்கன்னு நீ என்னதான் தூது விட்டாலும் இல்லை யார் பேச வச்சாலும் அதெல்லாம் ஒன்றும் வேலையாகாதுங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து காங்கிரஸ் மாதிரி கிடையாதுங்க. தமிழ்நாடு காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், ஆனால் கூட்டணியை பற்றி அவர் பேச முடியாது. அவனும் சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து தொகுதி பங்கீடு நாங்கள் குத்துந்தோம், இன்றைக்கி வந்து நாம் கையேந்து நிற்க நம்ம அடுத்தவங்களை கேட்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார்ல. அதுக்கப்புறம் அதே மாதிரி காமராஜ் ஆட்சின்னு பேசும்போது மேலேன்னு சொல்லிட்டாங்க, இல்லை கூட்டணிலாம் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலிட பார்வையாளர்னு ஒருத்தர் வருவாருங்க. அவருக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காரு.
கர்நாடகா, ஆந்திரா இப்படி யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்க. அவர் தான் போயிட்டு இதெல்லாம் வந்து சூப்பர்வைஸ், மேற்பார்வையாளர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் மேலிடத்து பார்வையாளர்ல அப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ்ல. ஆனா தமிழ்நாடு பாஜகவில் இது வரைக்கும் அப்படி இருந்ததா எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் வந்து மேலிடத்துல ஓ அப்படியா ரைட் கட்சி தலைவர்னு ஒருத்தர் வச்சுக்கிறோம். அப்புறம் அவர் டிசிஷன் எடுக்காம நாங்களே எத்துந்தான் அப்புறம் என்னதுக்கு இங்க தலைவர் பதவி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது கட்சி தலைவர் அப்படின்றவர் வந்து அவர் பாருங்க அவர் மட்டும்தான் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, கட்சியில் இருக்க தொண்டர்கள், நிர்வாகிகள் அவர்கள் கருத்தையும் கேட்கிறாரு. அதே மாதிரி மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் நேரடியாக பயணம் போகும்போது பார்க்குறாரு. ஸோ இதை வச்சு தான் அவர் முடிவுக்கு வர்றாரு. அப்படி பார்க்க போனால் எல்லா கட்சியிலையும் விளையாங்க அதை புச்சா வந்தது பாருங்க. ஒரு கட்சி அந்த டிவியை கூட வச்சு போட்டார் ஒருத்தர். அவர் என்ன சொன்னார், நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, கூட்டணி குறித்து நான் முடிவெடுக்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு தொண்டர்கள் நிர்வாகிகளாக இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எதுக்கு நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, அதோ கதவு திறந்து இருக்கின்றது சொன்னார்ல. இப்போ அவரே அந்த கதவு வழியாக பூட்டார்ல. அப்புறம் என்னதுக்கு நீங்கள் கட்சிக்காரங்கிட்ட கருத்து கேட்குறதுன்றது? அதெல்லாம் ஜனநாயகம்னு சொல்லலாம் ஹரி. ஆனால் தலைமை என்ன முடிவு எடுக்கின்றதோ அதை ஒத்து போகணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து அவர் அந்த கருத்து இவர் இந்த கருத்துன்னு ஆளுக்கு இருந்தா ரெட்டை மாட்டு வண்டியில் 2 வண்டியும் ஒரே பக்கம் ஓடினாதான் வண்டி ஓடும். ஒரு மாடு இந்த பக்கம் இழுக்குது, ஒரு மாடு அந்த பக்கம் இழுக்குதுன்னா என்ன ஆகும், வண்டியே கொடை சாஞ்சிரும். கட்சிக்கும் அதே நிலைமை தான். தலைமை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை ஒத்துக்கின்னு போவாங்க. சும்மா உக்காந்திக்கின்னு இங்கே இணக்கம் இங்கே பிணக்கம்லாம் சொல்லியிருந்தா வேலையாகாது. விஜய் மாநாட்டை தள்ளி போட திமுகவுக்கு எந்த நோக்கமும் இல்லை, விஜய் கட்சி ஆரம்பிப்பது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து நான் சரியாக தாங்க பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்படி தீவிர திமுக உறுப்பினர்கள், விசுவாசிகள் அவங்கெல்லாம் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா சொல்லுங்கள்? பரம்பரையாக திமுகவே இருந்துட்டு வராங்க. தாத்தா காலத்திலேருந்து அப்படி திமுகவை இருக்கவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களாம் எப்படி விஜய் வந்தோடனே கபால் அந்த பக்கம் போயிட போகிறாங்களா? இல்லை ஃபார் தட் மேட்டர் அதிமுக தீவிர அதிமுக உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் அந்த பக்கம் போயிட போகிறாங்களா? இல்லை பாஜக உறுப்பினர்கள் அண்ணாண்ட பக்கம் போவாங்களா? அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களாம் அங்கே போயிடுவாங்களா? நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு பகுதி அங்கே போகலாம். அதனால தான் அண்ணன் பயந்துன்னு அவர் ஒன்றுமே வாய் திறக்கல. இவர் பாட்டுக்கு சொல்லுகிறாரு, அவர் வந்தால் சேர்த்துப்போம், நாங்கள் கூட்டணி வச்சுப்போம், நாங்கள் இணைந்து போராடுவோம், அவர் வரணும் சொன்னாரா இல்லையா சீமான்? வேற யாராவது சொன்னாங்களா? திமுகவில் சொன்னாங்களா எங்களோட வந்து இணைஞ்சிருங்கன்னு? இல்லை அதிமுகவில் சொன்னாங்களா? காங்கிரஸில் கூட சொல்லலை. இவர் மட்டும் ஏன் சொல்லி நிற்கிறாருன்னா இவருக்கு பயம், நம்மளுடைய வாக்காளர்கள் அண்ணாண்ட பக்கம் போயிட போகிறாங்களே அப்படின்னு. வேற யாருக்கும் இங்கே பயம் கிடையாது. அண்டு இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போது விஜய் வந்து நான் ஒரு மாற்று சக்தி, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற எல்லாம் அதான் சொல்கிறாங்க, இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் தான் புதிய மாற்று சக்தின்னு. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு 10 சோப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 11வது சோப்பு வருதுன்னா இந்த எல்லாத்துக்கும் இதுதான் புதுசு ஆல்டர்னேட்டிவ் அப்படி தானே சொல்லி விற்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த தீவிர கட்சி விசுவாசிகள் வாக்கு அங்கேயே தான் இருக்க போகுது. அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் இருக்காங்களே, எந்த கட்சியும் சாராதவர்கள், அவங்கள கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போகலாம். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்கும்போது, இந்த ஆட்சி எனக்கு பிடிக்கலப்பா, இவங்க ஒன்றுமே செய்யலப்பா, இவங்க போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள கொஞ்சம் % விஜய் பக்கம் போகலாம். அப்போ அது யாருக்கு பாதகம்? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். கரெக்டா? ஏன்னா ஆட்சிக்கு எதிரானது அப்படின் போது எதிர்கட்சிகள் தான் அந்த வாக்கை நம்ம அறுவடை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ போகாம தாவேகாவுக்கு போகுதுன்னு சொன்னா இவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு தான் மடம் மாத்தி அண்ணாண்ட பக்கம் போகுது. ஸோ திமுக சந்தோஷப்படணும். ஏன்னா இவங்க வர வேண்டிய வாக்கு அதிமுக பக்கம் போயிடுச்சு, அவங்க ஜெயிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, இப்ப அந்த பக்கம் போகாதுங்க, செதற போதுங்க அப்படின் போது திமுக சந்தோஷப்படணும். அதனால இதை வந்து நான் சரியான கருத்தாக தான் பார்க்குறேன். பட் அதிமுகவில் தான் இந்த சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து விஜயை எதிர்க்கிறதா இல்லை ஆதரிக்கிறதா இல்லை அவரோட ஒரு கூட்டணி வருமா இப்படின்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க. இந்த விஷயம்னு இல்லை, பல விஷயத்துல அதிமுக குழம்பி போய் கிடக்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு நிற்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய செல்வாக்குன்றது சர்ன்னு கீழே போய் நிற்குதுங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சாலே வாக்குகள் அவருக்கு தன்னால வந்துடும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா? இல்லை விஜய் செயல்பாட்டை தாண்டி தானே அந்த ஓட்டுகள் வருமா வராதுன்னு நம்ம முடிவு பண்ணணும். நான் இப்போ ஒன்று கேட்க அறிகிறேன். இல்லை விஜய் கட்சி ஆரம்பிச்சாலே எல்லாரும் கீழே நின்று கேட்குறேன். 35% ஓட்டு வாங்கிடுவாரா எனக்கு சொல்லுங்க. வாங்க முடியுமா அவரால்?
3% 4% நீ கிராஸ் பண்ண இப்போ யோசிக்கலாம் சார். எதுக்கு ஸ்ட்ரைட்டாக 35? அது அப்போ 3 4 அப்படின்றது 3 பக்கத்தில் 4ன்னு போட்டுக்காங்களேன், 34ன்னு பெருசாக சொல்லிக்கலாம். 35% சொல்லிக்கலாம், அவ்வளோதான். 26 வரைக்கும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை. அவர் எத்தனை வருஷமா அரசியல் இருந்தவர். இந்த மாதிரிலாம் டகால்னு கட்சி ஆரம்பிச்சு, இன்னைக்கு நான் கொடியை ரிலீஸ் பண்றேன், இன்னைக்கு கொள்கையை ரிலீஸ் பண்றேன், இன்னைக்கு வந்து பேரை ரிலீஸ் பண்றேன், இப்படிலாம் வந்து அவர் பண்ணலைங்க. ஆரம்பிச்சார் டகால்னு 72ல் ஆரம்பிச்சாரு. அவர் பாட்டுக்கு தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் போயிட்டு கட்சியை வளர்த்தாருங்க. அந்த காலத்தில் ட்விட்டர் இல்லை, அதனால ட்வீட் போட்டு வளர்த்தாருன்னா சொல்ல முடியாது. எல்லா இடத்துக்கும் போனார், வளர்த்தாருன்னா சொல்லலாம். எல்லா இடத்துக்கும் போனார், தொண்டர்களை நேரில் சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கட்சியை வளர்த்தாரு. ஆனால் அந்த முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இடைத்தேர்தல் வருகின்றது 73ல், அதில் வந்து 50+% ஓட்டு வாங்குற அதிமுக அந்த 77 தேர்தலில் 35 வரலங்க. அவங்க அது 4 முனை போட்டி, புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து அவங்க 30+ வாங்கி ஜெயிச்சு வராங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையே வந்து கூட்டணிக்கு அப்போ முதல்ல பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸை சேர்த்துக்கினாரு. அதுக்கப்புறம் அந்த சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டை சேர்த்துக்கினாரு. இந்திரா காங்கிரஸ் கைட்டி விட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையே ஜெயிச்சாங்க. அவர் இருந்த வரைக்கும் அவரை யாராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் கூட தோத்து போனாங்க. ஆனால் எம்ஜிஆரை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கட்சி ஆரம்பித்து பதவிக்கு வந்த பிறகு அப்பேற்பட்ட ஆளுமைகள் இருந்த இடத்துல திடீர்னு இந்த மாதிரி நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேங்க, எல்லாமே ட்வீட்லேயே நாங்கள் பண்ணினுக்கிறேங்க, சோஷியல் மீடியாவிலே பண்ணினுக்கிறேங்க, இதான் நாங்கள் வந்து 24 பண்ண மாட்டோம், நேராக 26 அந்த விருச்சிககாந்த் ஞாபகம் இருக்கா? அது என்ன படம்? அது காதலா? ஆமாம், இல்லைங்க, ஹீரோ தாங்க, 4 படம் ஹீரோ, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் அப்படின்னு இருப்பாருங்க. அந்த மாதிரி நேராக 26 சிஎம் அப்படின்னா அதெல்லாம் நடக்குமா? அது 35% ஓட்டு எங்கேருந்து வரும்னு எனக்கு சொல்லுங்க. வந்துச்சுன்னா அவர் தாங்க சிஎம், வாங்கினா அவர் சிஎம் ஆகட்டும், அவ்வளோதான். நாம என்ன பண்ண முடியும்? நீங்கள் சிஎம் ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியும். ஜனங்க 35% அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் தாராளமாக வந்து உக்காந்துட்டு போவாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. அது 26க்கு அப்புறம் எல்லாருக்கும் புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்று, அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 10-20 வருஷத்துக்கு யாரும் சினிமாலேருந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னே வரமாட்டாங்க. நாமளும் போயிட்டு மைக் ஏற்றுக்குன்னு நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா அப்படின்லாம் உட்காந்து கேள்வி கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன். விஜய் தான் கடைசியாக இருப்பார். ஆமாம், விஷால் கடைசியாக இருப்பார். அடையாங்க 26க்கு அப்புறம் நீங்கள் கேளுங்க யாரையாவது, எப்பா நான் பாட்டுக்கு ஏதோ சினிமாவில் நடிச்சு நிற்கிறேன், நீயே வந்து அரசியல் கட்சியிலும் குழப்ப கெடுக்கிற, இப்படி தான் சொல்ல போகிறாங்க பாருங்க. கோட் படத்தில் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த வார்த்தை வந்து சனாதனத்தின் வார்த்தை, அதை பிரதிபலிக்கிற வார்த்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிகா எம்பி ரவிக்குமார் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இட்லின்னா சட்டினி கூட நம்பாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி விஜய் அவர்களை போயிட்டு சனாதனத்தோட நீங்கள் தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க இது? சொல்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? அதனால் சனாதனம் அப்படின்னா அது அந்த அர்த்தம் கிடையாதுங்க. அவர் தப்பர்த்தம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஆதி அந்தம் இல்லாத, எப்பொழுது ஆரம்பித்ததுன்னு தெரியாத காலத்திலிருந்து, அனாதி காலத்திலிருந்து வருகின்ற தர்மம், அதுதான் சனாதன தர்மம். என்றைக்குமே மாறாதது அப்படின்லாம் கிடையாது. தர்மம் அப்படின்றதே வந்து சூட்சுமமானது, சட்டம் மாதிரி ரிஜிடு கிடையாது. ஸோ சனாதனம்னு தெரியல, தர்மம்னு தெரியல, அவர் ஏதோ வேற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்காரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பட் ஏதோ குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க. இப்போ மாநாடு வேற வருது அப்படின்ன உடனே திமுகவில் பெருசாக எதுவும் சொல்லலை பார்த்தீங்களா? அவங்க வந்து விஜயை வந்து குறை சொல்கிறதோ இல்லை குற்றம் சாட்டுவதோ எதுவுமே பண்ணல. அவங்க வந்து ரொம்ப கூலாக இருக்காங்க. நான் முதலே சொன்னல, அவங்க சந்தோஷப்படணும், அப்பா ஓட்டை பிரிக்கிறதுக்கு நமக்கு ஒருத்தர் வந்துட்டாருப்பா அப்படின்னு. போன தடவை கமல்ஹாசன் ஓட்டை பிரிப்பாருனாங்க, பொதுவாகவே நாத்தாக்கா ஓட்டை பிரிக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னும் போது அவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இவங்க ஏன் கூட இருக்கவங்களாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சனாதனம்னு சொல்றது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. ஹரிகரன் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, விடுங்க. இல்லை, அந்த வார்த்தையை அதை தான் வலியுறுத்துதா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, சனாதனம்னா எப்போ ஆரம்பித்ததுன்னு தெரியாம அந்த ஆரம்பம் தெரியாத காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தர்மம் அப்படின்னு, என்றைக்கும் மாறாதது அப்படின்னு யாருமே சொல்லலையே. பொருள் அவர் அப்படி சொல்றாரு, அதுக்காக நாம ஏத்துக்க முடியுமா? அது சமஸ்கிருதம். இவங்கெல்லாம் சமஸ்கிருத எதிர்ப்பாளர்கள். அந்த மொழியில என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கினவங்களை கேட்டா கரெக்டா இருக்கும். நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜெர்மனில் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
எனக்கு இது தெரியாது அப்படின்னா நான் மாட்டுக்கு எதையோ ஒன்று சொல்லின்னு இதான் அர்த்தம் அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த ஜெர்மன் மொழி தெரிஞ்சவங்க ஆமாப்பா இது அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அண்ணனுக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள்லாம் வந்து எதிர்ப்பாளர்கள். அப்படி இருக்குச்சே சமஸ்கிருதம் தெரியாத 2 பேர் வந்து அதை பிடிச்சிக்கின்னு விஜய்க்கும் சமஸ்கிருதம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? விடுங்க, 4 பேருக்கும் தெரியாது. பார்க்குறவங்கள வேற சமஸ்கிருதம் செத்த மொழின்னு வேற சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த அர்த்தத்தை நாம் எங்கெங்க போய் ஆராய்ச்சி பண்ணுறது? தெரிஞ்சவங்க சொல்லிட்டோம், தெரியாதவங்க சொல்கிறதுக்கு நாம ஏன் பதில் சொல்லிட்டு இருக்கணும்? அமெரிக்காவில் 2000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைதாகி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. கரெக்டு. அதே சமயத்தில் இங்கே சில பேர் உக்காந்திக்கின்னு இதெல்லாம் இங்கே இருக்கிற கம்பெனி தானே, இதோட கைத்து போகிறதுக்கு அங்கே போனோமா அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்க. கரெக்டாக தான் தெரியுது. ஆனால் நீங்கள் எங்கே ஒன்றா கைத்து போடுங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், வேலை வாய்ப்பு வரணும். அதுதான் இங்கே குளோபல் இன்வெஸ்டர் மீட்னு ஒன்று நடத்தினாங்க, உலக முதலீட்டாளர் மாநாடுன்னு. எத்தனை ஆயிரம் கோடிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் எத்தனை ஆயிரம் கோடிகள் வந்ததுன்னு யாராவது சொன்னாங்களா? அதை மட்டும் சொல்லவே இல்லையே. இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டாங்க. இதே ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோவும் இருக்குது. கூடவே என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ கேட்டப்போ அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் கேட்போம், ஆளுங்கட்சியாக வந்த பிறகு நாங்கள் சொல்ல மாட்டோம். இவ்வளோ ஏங்க துபாய் போனாங்க இல்லைங்க, 6000 கோடியோ என்னவோ சொன்னாங்க. அதில் எத்தனை கோடி வந்ததுங்க? நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வந்தது ஒரே ஒரு லூலு மால் தான். அது கூட கோயம்புத்தூரில் வந்தது, சென்னையில் வந்துச்சா தெரில. ஏற்கனவே சென்னையில் நிறைய மால் இருக்குதுங்க, இதில் இன்னொரு மால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னீங்களா? சரி ரைட்டு, அது உங்கள் சௌகரியம். என்ன வந்ததுன்னு தெரிஞ்சாதானங்க வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால் கையெழுத்து போட்டினே இருக்கலாம். இங்கே என்ன வருது, அது கருணாஸ் அந்த படம் ஞாபகம் இருக்கா? அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொருத்தரா வரும்போது அப்படின்னு காமிப்பார், கடைசி வரைக்கும் டீ வராது. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால நீங்கள் எத்தனை கோடி வேணால் கையெழுத்து போடுங்க. அத்தனை கோடியில் எத்தனை கோடி இந்த பக்கம் வந்ததுன்னு தெரிஞ்சாதான் கடை கோடியில் இருக்க மக்களுக்கும் அது வந்து நல்லதாக இருக்கும். கையெழுத்து போட்டதோடு நின்றுடக்கூடாது. இங்கே வந்தது எங்களுக்கு இவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். யார் சொல்லுவாங்கன்னு தெரில அறிகிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா யார் சொல்லுவாங்கன்னு? நடப்பு அரசு பல்வேறு கட்சிகளை பற்றி மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.